பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனையும் அவரது மகனையும் தொடர்புபடுத்திய விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த வழக்கில் யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல அவர் தங்களை தொடர்புபடுத்திய விவகாரத்துல 1 கோடி ரூபாய் மான நஷ்டங்கள் கேட்டு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராம் பண்ணாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை, அதாவது அதுல ஜெயராமன் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல என்னன்னா யூடியூப் சேனல்கள் இதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சியில பாலியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோ எடுத்து விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல தங்களை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடி ரூபாய் கோரியும் அவர் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தபோது யூடியூப் சேனல்கள் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டதுங்க. இதை ஏற்றுக்கொண்டு ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை தற்போது அன்றைய தினத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு. அதுவரை இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம்னு சொல்லி நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறாருங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.